Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு மஷ்ரூம் யூஸ் பண்ணி ஒரு குயிக் அண்ட் ஹெல்தியான ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது சூடானதுக்கு அப்புறமா நம்ம மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ண அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பை ஆட் பண்ண உடனே இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் தக்காளி ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மஷ்ரூமோட ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 250 கிராம் மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மஷ்ரூம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இது குக் பண்ணும்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா மஷ்ரூமே உங்களுக்கு தண்ணி விடும். அதனால் நீங்கள் அப்படியே இதை குக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா குக் ஆகி சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம்மை கடைசியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப வெந்துடும். ஸோ கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இதில் தூவி இறக்கிடலாம். இந்த கொத்தமல்லியையும் அந்த மசாலா கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வீட் பிரெட் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீட் பிரெட்டை நான் பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி அதில் பட்டர் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் பட்டர் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிரெட்டு வந்து ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் எடுத்து ஒரு பிரெட் ஸ்லைஸில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இது மேலே சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட சீஸ் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிரேட்டட் சீஸ்லாம் கடையில் ரெடிமேடாக கிடைக்கும். அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேட்டட் மொசரல்லா சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷெடர் சீஸ் இல்லை வேறு எந்த சீஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். சீஸ் எந்த அளவுக்கு வேணுங்கிறது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாண்ட்விச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே ஒரு ஹெவி வெயிட் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து நல்லா செட் ஆகும். நீங்கள் ஹெவி வெயிட் ப்ளேஸ் பண்ணும்போது தான் அடியிலேயே உங்களுக்கு கரெக்டாக ரோஸ்ட் ஆகி வரும். நான் இங்கே ஹெவி வெயிட்காக ஒரு குக்கரை வந்து இது மேலே வைக்கிறேன்.
இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணி அதே மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த சைட் குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சைட் ஃப்ளிப் பண்ணி நான் வந்து குக்கர் ப்ளேஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் சாண்ட்விச்சை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.